நண்பர்களே, சிரிக்காதீங்க சிரிக்காதீங்க, நிறுத்துங்க. இல்லன்னா இவங்க அழுக ஆரம்பிச்சிருவாங்க. அழுவ போறது நீங்க தான். ஏன்னா எங்க கிட்ட நீங்க தோத்ததுக்கு அப்ப உங்ககிட்ட சவால் விட வந்திருக்கோம். அது என்ன சவால்? தாளம் தம்பட்டம். அப்போ சவாலை ஏத்துக்கிறீங்களா? கேப்டன் அவருடைய பழைய ஃப்ரெண்ட் ராக் ஸ்டாரை கூப்பிட்டு இருக்காரா. பீமு அவருடைய நண்பர்களுக்கும் பாட்டும் டான்ஸும் கத்து கொடுக்கிறதுக்கு. ஊர்ல இருக்கிற எல்லா கஜானாவையும் நம்ம கொள்ளடிக்க போறோம். கோலக்பூர் இனி கலக்க போகுது. தாளம் தம்பட்டம் ஜும் ஜும், தாளம் தம்பட்டம் ஜும் ஜும். இவனை பிடிங்க. பாக்குறதுக்கு நான் ஒரு ராக் ஸ்டார் மாதிரியே இல்ல. இப்ப டோலக்பூருக்கு நான் கத்து கொடுக்க போறேன் இசைய பத்தி. இதோ இவர்தான் ராக் ஸ்டார். அப்புறம் ராக் ஸ்டார் இது யாருன்னா சோட்டா பீம். ராக் ஸ்டார் எங்களோட போட்டி. பயப்படாத ராஜு, என்னோட இசைக்கு முன்னாடி யாராலையும் நிக்க முடியாது, புரிஞ்சுக்க. மியூசிக். கொள்ளக்காரங்க கெட்டவங்க தான், ஆனா டான்ஸ் ரொம்ப நல்லா ஆடுறாங்க. இப்போ நம்ம தான் ஜெயிக்க போறோம். வருக, உங்க எல்லாரையும் இந்த தாளம் தம்பட்டம் காம்படிஷனுக்கு அன்போட வரவேற்கிறேன். ஒரு பக்கம் டோலக்பூர், அப்புறம் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா பைல்வான்பூர். பின்ன எதுக்காக லேட் பண்றீங்க? அவங்க கிட்டார் எடுத்துக்கோங்க. தலைவா, நான் பீமோட கிட்டார் மேல பவுடரை தூவி விட்டுட்டேன். இப்போ பீம் வாசிக்க போறது இல்ல, அவன் சொரிஞ்சுக்கிட்டே இருக்க போறான். அப்புறம் கீச்சக்கோட கிட்டாரையும் பீமோட கிட்டாரையுமே மாத்திட்டோம். அப்ப பவுடர் தூவுனத நீ பாத்துட்டியா? கோவப்படாத மண்ணு, போ அவனை குளிப்பாட்டி கூட்டிட்டு வா. ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறம் திரும்பி வர போறாங்க. ஆனா தலைவா, கிளம்புங்க, நாம போய் கொள்ளையடிக்கணும். மேடை, மக்கள், கைத்தட்டல், அது மட்டும் இல்லாம அவங்க என்னையும் ரசிப்பாங்க. தலைவா, மறந்துடாதீங்க, நாம கொள்ளக்காரங்க. கொள்ள அடிக்கிற பயங்கரமான திருட்டு கும்பல். கொள்ளக்கார இல்ல, நான் ஒரு ராக் ஸ்டார். ராக் ஸ்டார் வர போறது நான் தான். மங்கள் சிங், இங்க பாருங்க நண்பா, நான் வர வழியில இவங்க என்ன புடிச்சு காட்டுல அடைச்சு வச்சுட்டாங்க. இவங்க டோலக்கூரை கொள்ளையடிக்க போறாங்க. கொள்ளடிக்க வந்த நான் சொன்ன, அப்போ கொள்ள அடிச்சிட வேண்டியதுதான். உங்ககிட்ட இருக்கிற டேலண்ட்களை மக்களுக்கு காட்டுங்க. அப்படி காட்டி டோலக்பூர் மக்களை நீங்க தான் மகிழ்விக்கணும். அது சரி, நீங்க ரெண்டு பேரும் என்ன தனியா ரகசியம் பேசிட்டு இருக்கீங்க? நாங்க ரெண்டு பேரும் டேலண்ட் ஷோல என்ன பண்றதுன்னு இப்பவே முடிவெடுத்தாச்சு. ரெடியா இருக்கோம். சொல்லிட்டு பாருங்க. எங்க போறீங்க? நாங்க ரெடி ஆயிட்டோம். மகாராஜா உங்ககிட்ட ஒரு செய்தியை சொல்லிருக்காரு. அதாவது டேலண்ட் ஷோ நடக்கும்போது நீ ஒரு முக்கியமான விருந்தாளியா வரணுமா? கண்டிப்பா. சிவானி மற்றும் சுட்கியுடன் இந்த ஷோவை ஆரம்பிக்க போகிறோம். அவர்கள் ஆடப்போவது மிகவும் கடினமான பானை டான்ஸ் ஆட போறாங்க.
அட பானைகளை நல்லா ஒட்ட வச்சிருக்காங்கப்பா, அதனாலதான் கீழே விழ மாட்டேங்குது. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. இந்த ஷோவில் அடுத்து பங்கெடுத்துக் கொள்ள போவது டோலுவும் பாலுவும். மிருகங்களை வேட்டையாட காட்டுக்குள்ள வந்துகிட்டு இருந்தாங்க. அதுவும் முக்கியமா புலிய வேட்டையாட ஆசைப்பட்டாங்க. யானைய பிடிச்சிட்டு போக பார்த்தாங்க. புலி சொல்லிச்சு, வேட்டையாட ஒருத்தம் வரல, நிறைய பேர் வராங்க. யானை சொல்லுச்சாது, நாம 2 பேரும் சேர்ந்து எதிர்க்கணும். வேட்டையாட வந்தவங்க 2 பேரும் சேர்ந்து விரட்ட. டோலு போலு, நீங்க புலி மாதிரியா யானை மாதிரியா கத்துனீங்களே, அப்போ உண்மையிலேயே 2 மிருகங்களும் காட்டுல இருந்து இங்க வந்திருக்குன்னு நினைச்சோம். ரொம்ப நன்றி. இப்போது வரப்போகிறார்கள் ராஜுவும். எனக்கும் தெரியாது. ஏனென்றால் ராஜகுமாரி இந்துமதி நமக்கு நிழல் மூலம் கதை படுதாவில். எல்லாரும் கேளுங்க, ஒரு பூனைக்குட்டி பாவம் தொலைஞ்சு போயிடுச்சு. உடனே கிளி பறந்து போய் மத்த மிருகங்கள் கிட்ட இந்த செய்திய சொல்ல. இல்ல, எனக்கு அத பத்தி தெரியாது. கரடியும் அதேதான் சொல்லுச்சு, மானும் அததான் சொல்லுச்சு. அப்புறம் முயல் அங்கேயும் இங்கேயும் வேகமா ஓடிச்சான். பூனைக்குட்டி பாவம் ஒரு பள்ளத்துல விழுந்திருந்துச்சு, பயந்து போயிருந்தது. முயல் பூனைக்குட்டிய பார்த்தது, உடனே பூனையை கூப்பிட்டது. பூனை உடனே தன்னோட கையை நீட்டி பூனைக்குட்டிய காப்பாத்திடுச்சு. நீங்கள் பார்த்தீர்களா? ஒவ்வொரு குழந்தையிடமும் தனித்திறமை, அதாவது டேலண்ட் உள்ளது. அதை அருமையாக வெளியே பசங்களா, இன்னி தொட்டு நீங்க எல்லாரும் என்னோட சிஷ்யர்கள். இந்த சேப்பு முண்டை இடுப்புல கட்டுங்கோ. பசங்களா, களரி பயிற்சி எடுக்கும்போ தேகத்துல சக்தி மட்டும் இருந்தா போதாது, எப்பவும் எச்சரிக்கையா இருக்கிறது ரொம்ப அவசியம். அதனால ஆத்தியத்துல இந்த பயிற்சி உங்களுக்கு எல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கலாம். அப்படியெல்லாம் எதுவும் இல்ல குரு. உங்களுக்கு எங்களை பத்தி எல்லாம் தெரியாது. எங்க திறமைய பார்த்தா ஆச்சரியப்பட்டு போயிடுவீங்க. எங்களுக்கும் பல கலைகள் எல்லாம் தெரியும். இப்போ நாங்க என்ன செய்யணும் அத மட்டும் சொல்லுங்க. சரி, இப்போ ஒண்ணு பண்ணு. டைவ் அடிச்சு ஒரு கிக் அடி. இது போதாது, மேல இன்னும் மேல. அதோ அத காலால தொடணும். போச்சு போ, இதை என்னால கூட செய்ய முடியல.
பயிற்சி, இன்னும் பயிற்சி வேணும். உங்க எல்லாருக்கும் நிறைய பயிற்சி தேவைப்படும். தேகம் இப்படிதான் நல்லா வளைஞ்சு கொடுக்கணும். நீங்க தாவி குதிக்கும் போது கூட உங்க கவனம் தரை மேலேயே இருக்கணும். இந்த பூமியில யாரு ரொம்ப நல்லா சண்டை போடுவாங்க? அவங்களுக்கு சண்டை இயற்கையிலேயே தெரிஞ்சிருக்கும். அவங்களுக்கு யாரும் கத்து கொடுக்கறது இல்ல. ஒருவேளை மிருகங்கள்? சரியா சொன்ன. மிருகங்களோட குணங்களை நீங்களும் கத்துக்கணும். நீங்க காட்டு பண்ணி மாதிரி பதுங்க கத்துக்கணும். எப்படி யானை மாதிரி நிக்கணும். அப்புறம் பூனை மாதிரி, சிங்கம் மாதிரி, பாம்பு மாதிரி, கோழி மாதிரி, மயில் மாதிரி, அப்புறம் குதிரையாவும் மாறணும். இனிமே நீ ஆயுதங்களை பயன்படுத்த கத்துக்கணும். ஆயுதத்தையும் தேகத்தோட ஒரு அங்கம் மாதிரி தான் நீ பயன்படுத்தணும். அதுதான் இந்த பயிற்சிக்கு ரொம்ப முக்கியம். உன்னோட கை கால்களை நீ எப்படி அசைக்கிறியோ அதே மாதிரி கையில இருக்கிற ஆயுதத்தையும் உன் மூளையை பயன்படுத்தி அசைக்க கத்துக்கணும். எதிரி தாக்க வரும்போது இப்படிதான் தடுக்கணும். இப்படிதான், புரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்த சாதாரண முண்டு கூட உனக்கு ஒரு ஆயுதமா இருக்கணும். மகாராஜா சின்மயிகா கிட்ட இருந்து தகவல் வந்திருக்கு. கூடிய சீக்கிரமே உற்சவம் ஆரம்பிக்க போகுதா. உங்க எல்லாரையும் உடனே கிளம்பி வர சொன்னாரு. இன்னும் கொஞ்சம் வேகமா போங்க. எப்படியாவது நாம ஜெயிச்சே ஆகணும். ஜெயிக்கிறத பத்தி அப்புறம் யோசிக்கலாம். கொஞ்சம் எட்டி அந்த தலைப்பாக்கட்டு தலையினுங்கள பாருங்க. ரெண்டு பேரும் பின்னாடி என்ன தூங்குறீங்களா? போட்டு நகரவே மாட்டேங்குது. துடுப்பு தண்ணியில பட்டாதானே பாருங்க. நாங்க துடுப்ப காத்துலயே தான் ஆட்டிட்டு இருக்கோம். என்னாச்சு? இப்பவும் எதுக்காக தூங்கிக்கிட்டு இருக்கீங்க? சீக்கிரம் ஆரம்பிங்கன்னு சொல்றேன்ல. என்ன பண்றீங்க? கொஞ்சம் வேகமா ஆகட்டும். ஃபினிஷிங் லைன் எங்க இருக்கு பீம்? உடைஞ்சு போன பாலத்துக்கு மேல சுக்கி கையில கொடியோட நின்னுட்டு இருக்கா. அதுதான் நம்மோட ஃபினிஷிங் லைன். பீம், அங்க பாரு, ஒரு பெரிய பாறை இருக்கு. அப்ப சரி, படகை வேற பக்கம் திருப்பிடுவோம். இப்ப இவங்க கண்டிப்பா தோக்கதான் போறாங்க.
பெரிய ஹீரோ மாதிரி போட்டை தூக்கி இந்த பக்கம் போட்டுட்டான். ஆனா உன்னால கண்டிப்பா ஜெயிக்க முடியாது பீம். உன்னுடைய நண்பர்களை நான் ஒரு நிமிஷத்துல தோக்கடிச்சிருவேன். இவ்வளவு வேகமா போறாங்க. துடுப்பா அசைங்க, நாம எப்படியாவது ஜெயிச்சே ஆகணும். எனக்கு ஆச்சரியமா இருக்கே, நம்ம போட் எப்படி அவங்க போட்டை விட இவ்வளவு முன்னேறி வந்திருக்கு. ஜக்கு, ராஜு, தைரியத்தை இழக்காதீங்க. உங்களால கண்டிப்பா முடியும். அச்சச்சோ, ஃபினிஷிங் லைன் ரொம்ப கிட்ட நெருங்கிடுச்சே. இந்த போட்டியில ஜெயிச்சது பீம், ராஜு, ஜகு. பீம், நீ சாதிச்சு காட்டிட்ட. எங்க எல்லாருக்குமே நீ தான் பெஸ்ட் ஃப்ரெண்ட் பீம். இன்னும் கொஞ்சம் நாள்ல உன் பிறந்த நாள் வருது இல்லையா? அதனால இந்த தடவை உன்னோட பிறந்த நாளை ரொம்ப வித்தியாசமா கொண்டாடலாம். அது வித்தியாசமா இருக்கும், உனக்கு பிடிக்கும். தலைவர் எங்களை அடிக்கும் போது கூட எங்களுக்கு இந்த அளவுக்கு வலிச்சது கிடையாது. உடம்பெல்லாம் பயங்கரமா வலிக்குது. திடீர்னு நிறைய எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணா உடம்பு இப்படிதான் வலிக்கும். இதே மாதிரி தினமும் கொஞ்சம் கொஞ்சமா பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கொஞ்ச நாள்ல நீங்களும் நம்ம காளியா மாதிரியே ரொம்ப பலசாலி ஆயிடுவீங்க. சும்மா பகல் கனவெல்லாம் காணாதீங்க. இந்துமதி, நீங்க எல்லாரும் இங்க ரொம்ப ஜாலியா விளையாடிட்டு இருக்கீங்கன்னு தெரியுது. ஓ, ஒரு விஷயம் பீம், அப்பா உன்னை ரொம்ப அவசரமா அரண்மனைக்கு கூப்பிட்டிருக்காரு. ஏதாவது முக்கியமான வேலையா இந்துமதி? அது எனக்கு தெரியாது. ஆனா ஒரு விஷயம் மட்டும் தெரியும். சில நாடோடிகள் வந்திருக்காங்க. அவங்கள நீ சந்திக்கணும்னு அப்பா விரும்புறாரு. அப்ப சரி, போலாம். My magnet. That was a gift from Professor Dhoomketu Bheem. Don't worry, Raju. Professor Uncle is not going to fire you. Yesterday's earthquake was not an ordinary one. Yes, Bheem. It felt as if someone did it all intentionally on that mountain. But what's up there? Commander Sir never... Commander Sir Bheem? Bheem! If you don't want to go up there, say it loudly so that we can also hear. Look, boss, if we go up there... We might not come down ever. Kichak and all his friends must have fled in fear. What's the point in racing? Come on. We should also go home. We haven't fled, Kalia. And your other friends? Ran away. They were all wise. But Kichak is still here. Well, Bheem, want to have the race? Or would you like to go back to your Dholakpur? Huh? Dholakpur is never afraid of any challenge. Neither from Botakpurs nor from Patalpurs. Kichak, you're on!
No more. It's enough now. We have climbed half the mountain. Let's halt here for the day. What do you say, Kichak? Okay, Bheem. We'll begin again tomorrow. I have an idea. Once they doze off, we'll both move ahead in the night. Laddus of Dholakpur. Mangoes from the shepherd uncle. Nice and juicy mangoes. What happened, Bheem? Looks as if you're hiding something from us on this mountain, Bheem. See to it that no one suspects you, Bheem. Well, Raju... Bheem! Now what kind of a new problem is this? All this is happening from the mountain top. பீம், அந்த மந்திர தாயத்து தொலைஞ்சதுனால இவங்க பாவம் நிறைய கொடுமைகளை சந்திச்சிட்டு வராங்க. நாங்க மகாராஜாவை பத்தி கேள்விப்பட்டிருக்கோம். உன்னுடைய திறமைய பத்தியும் நாங்க எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கோம். ஒரு நம்பிக்கையோட தான் நாங்க எல்லாரும் இங்க வந்திருக்கோம். நீதான் இப்போ எங்களுக்கு உதவி செஞ்சு ஆகணும். உங்களுக்கு உதவி நிச்சயம் கிடைக்கும். ஆனா பீம் கிட்ட இருந்து இல்ல, என் கிட்ட இருந்து கிடைக்கும். எல்லாம் போச்சு. இவரே முன்னாடி வந்து அவமானப்பட்டுக்கிறாரு. ரெண்டு பேரும் வாய மூடுங்க. மகாராஜா, என்னுடைய வீரத்தை நிரூபிக்க நீங்க எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுங்க. சரி காளியா, ஜக்கூன் உனக்கு உதவி செய்யறதுக்காக நான் காளியாவை வேண்டாம். பீமால தான் இது எல்லாத்தையும் சரி பண்ண முடியும். வேற யாராலையும் இதை சரி பண்ண முடியாது. அது நான் என்ன சொல்ல வந்தேன்னா மகாராஜா, இந்த கூட்டத்துல இருக்கிறவங்க சந்தோஷமா வாழணும் இல்லையா? ஒரு சின்ன தப்பு நடந்தா கூட. சரி, நான் முடிவு பண்ணிட்டேன். பீம், நீதான் ஜக்கூன் கூட போகணும். போ பீம், தொலைஞ்சு போன தாயத்தை நீ கண்டுபிடிச்சு கொடுத்துரு. அகட்டும் அரசே. தலைவா, அவங்க எல்லாரும் கிளம்பி போறாங்க. உங்ககிட்ட நான் வீர வசனம் எல்லாம் கேட்கவே இல்ல. உடனே போய் வண்டிக்குள்ள எல்லா பொருட்களையும் தூக்கி வைங்க. என்ன நீங்க இவ்வளவு கொண்டு வந்திருக்கீங்க? நீங்க இந்த கூட்டத்து கூட நிரந்தரமா தங்கிடலான்னு முடிவெடுத்திருக்கீங்களா என்ன? ரெண்டு பேரும் சொல்றத மட்டும் செய்யுங்க. கேள்வி கேட்க கூடாதான். எல்லா வேலையும் நாம தான் பார்க்கணுமா? அவனும் வந்து கொஞ்சம் கவனிக்கலாம்ல. நான் வந்து உங்க ரெண்டு பேரையும் கவனிச்சேனா உங்க உடம்பு வீங்கிடும். அப்புறம் உங்களால நடக்க கூட முடியாது. புரிஞ்சுதா? எடுத்து வைங்க. டோலக்பூர்ல பீம தவிர வீரர்கள் இருக்காங்கன்னு அந்த ஜக்கூனுக்கு நான் இன்னைக்கு நிரூபிக்க போறேன். நம்ம தலைவர் ஹீரோவா?
இவர் கண்டிப்பா 0 தான். இன்னைக்கு நம்ம கலை நிகழ்ச்சியை பார்க்க ஏகப்பட்ட கூட்டம் வரும் போல இருக்கு. அந்த இடத்துல நடத்தலாம். மந்திர சக்தி கொண்டதோ தாயத்து பஞ்சாராவை என்றுமே காப்பது. அவங்க அங்க சாகசங்களை நிகழ்த்த போறாங்க. அப்படின்னா நாமளும் அங்க போய் வேடிக்கை பார்க்கலாமா தலைவா? அப்படியே வேடிக்கை பார்க்கணும்னா தலைவரை வேடிக்கை பார்த்துக்கோயே. அவரை மாதிரி ஒரு காமெடி பீஸ் யார் இருக்காங்க? அடிக்காதீங்க. ஓவரா பேசுனீங்க, உங்களை நான் அப்படியே நசிக்கிடுவேன். பாத்துக்கிட்டே இருங்க, என்னுடைய சாகசங்களை பார்த்துதான் மக்கள் கை தட்ட போறாங்க. பெரியோர்களே, தாய்மார்களே, நாங்க ஒரு நிகழ்ச்சியை நடத்தி காட்ட போறோம். அதுவும் உங்களுக்காக. பார்த்தா நீங்க ஆச்சரியப்பட்டு போயிடுவீங்க, அசந்து போயிடுவீங்க. ஆமா, ராஜுவும் ஜக்குவும் கொஞ்சம் தான் பயிற்சி எடுத்திருக்காங்க. ஆனா சும்மா அசத்துறாங்க. அட, யாரங்க நிக்கிறது? நம்ம காளியா மாதிரி இருக்கு. அந்த சைக்கிள்ல தான் அடுத்ததா ஜக்குவும் ராஜுவும் அவங்களோட சாகசத்தை காட்ட போறாங்க இல்லையா? இந்த காளியா என்னைக்குதான் திருந்துவானோ தெரியல. அவங்க 2 பேரும் சைக்கிளை ஓட்டி இந்த மக்கள் நடுவுல ஹீரோ ஆகணும்னு முயற்சி பண்றாங்க. ஆனா அவங்கள ஹீரோ ஆக நான் விட மாட்டேன். குட்டி பையன் ராஜு, என்ன பாரு. அவங்க ரவுண்ட் அடிச்ச இடத்துல மட்டும் நம்ம கோதுமையை போட்டிருந்தோம்னா இன்னொரு கோதுமை மாவு நமக்கு கிடைச்சிருக்கோம் இல்ல? அம்மா, அவன் தான் சோட்டா பீம். பாத்தீங்களா, அவன் தான் சோட்டா பீமா. அப்பா, எனக்கு சிகப்பு நிறம் வேணும். எனக்கு பச்சை நிறம். எங்களுக்கு நீங்க எந்த கலர் கொடுத்தாலும் நாங்க வாங்கி நல்லா சாப்பிடுவோம். சரி, உனக்கு என்ன வேணும் பீம்? வாங்கிக்க பீம். இன்னைக்கு உன்னாலையும் உன் கூட வந்த நண்பர்களாலையும் எங்க கூட்டத்துக்கு நல்ல வருவாய் கிடைச்சது. அது சரி, இந்த ஊர்ல இருக்கிற மக்களை இந்த 3 பேரு கூட தான் சந்தோஷப்படுத்தினாங்க. அப்படின்னா இவங்களுக்கும் ஐஸ்கிரீம்லாம் கொடுக்கணும்ல? சொல்லு காளியா, உனக்கு ஃப்ரூட் சாலட் வேணுமா? இத பாரு காளியா, நீ எதுக்காக எங்களை பின்தொடர்ந்து டோலக்பூர்ல இருந்து இவ்வளவு தூரம் இங்க வந்திருக்கேங்கிறது எங்களுக்கு தெரியாது. எனக்கும் உங்க கூட வரணும். அப்ப சரி.